I'm Tarni from Department of Computer Science. சேம் சட்டத்தை ஒழுங்குபடுத்தணும். பிகாஸ் ஒரு பொண்ணை வந்து இன்னொருத்தர் ஏதாச்சும் மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த பயமே இருக்கிறது இல்ல. 2 days பிஃபோர் கூட 2 years பொண்ணை வந்து இந்த மாதிரி மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க, அது ஒரு கட்சியிலிருந்து ஒரு ஸ்டாஃப், அவங்களுக்கு அந்த பயம் இல்லாததுனால தானே அது பண்றாங்க. அந்த பொசிஷனை நீங்க தப்பு பண்ணிட்டீங்களா, உங்களுக்கு இதுதான் தண்டனை அப்படின்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட், உனக்கு நீ தப்பு பண்ணிட்டியா, நீ ஆயுள் வரைக்கும் இருக்கணும், சிறையில் இருக்கணும், இல்ல அப்பயே உனக்கு வந்து சாவடிக்கிற மாதிரி ஏதாவது தண்டனை கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்தா இந்த தப்புலாம் நடக்கிறதுக்கான சான்சஸ் முக்காவாசி குறைஞ்சு போயிடும். இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பா இருக்கிறதுனாலதான் தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலதான் வெளியே வந்துடுறாங்க. அந்த சீரியஸ்னஸே கேர்ள்ஸ் தாண்டி பாய்ஸ்க்கு தெரியறதே இல்ல. எனக்கு என்ன ஃபீல் அப்படின்னா, இதுல எப்படி ஒரு தேர்தலுக்கு வந்து ஒவ்வொரு வீட்டுல இருந்து ஒவ்வொரு ஓட்டு முக்கியமோ அதே மாதிரி இந்த மாதிரியான கொலை குற்றங்கள், பாலியல் குற்றங்களா இருக்கட்டும், எந்த மாதிரியான குற்றங்களா இருக்கட்டும், ஒரு தனி மனித ஒழுக்கம் அப்படிங்கறதும் இந்த இடத்துல முக்கியம். ஒவ்வொருத்தரும் நினைக்கணும் நாம பண்றது சரியான வழியா தவறா அப்படின்னு ஒவ்வொருத்தரும் யோசிச்சாலே குற்றங்கள் குறையும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. அகைன் சட்டத்தையும் கடுமையாக்கணும் அப்படின்னு மாணவிகள் வந்து ஒரு கருத்து முன் அதாவது எங்க சைட்ல இருந்து பேசுறவங்க ரெடியா இருக்காங்க. பெண்கள் பாதுகாப்புன்னு நாங்க வந்து நிறைய விஷயங்கள் ரெடியா கொண்டு வரோம். அதுல பேசின ஷாலினியை இன்னொரு விஷயம், ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்றாங்க. இப்ப வந்து ஒரு பொண்ணு தப்பு நடக்குதுன்னா ஃபர்ஸ்ட் பையன் தான் ஃபர்ஸ்ட் இது பண்றாங்க. ஆனாலே அந்த பொண்ணு மேலதான் எப்பவுமே குற்றம்னு சொல்றாங்க. இப்ப யாராச்சும் ரோட்ல போனா கூட அந்த பையனை சொல்றது இல்ல, அந்த பொண்ணு தான், அந்த பேரண்ட்ஸ் தான், இவங்க மகதான் சொல்றாங்களே தவிர அந்த பொண்ணோட நிலைமையை யாரும் புரிஞ்சுக்கிறது இல்ல. அந்த பையனை ஃபர்ஸ்ட் கண்டுக்கிறதே இல்ல. யாதான் அந்த பையன் கண்டுக்கிறது இல்லை. அதான் வந்து இப்ப அந்த பொண்ணை பிளேம் பண்ண விட்டு அந்த பையன் என்ன பண்றான்னு தெரிஞ்சுக்காமலே அந்த பொண்ணை தான், அந்த பொண்ணு மேலதான் எல்லா குற்றமும் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் சொல்றாங்க. அதை ஃபர்ஸ்ட் தடுக்கணும். அதிகமான பிளேம் வந்து அந்த பொண்ணு மேல குற்றம் சாட்டப்படுது அப்படின்றதான் கண்டுக்கிறது இல்ல. பொண்ணு மேலதான் எல்லா பிளேமும் வந்து விழுது. அப்படி இல்ல, பெண்களுக்கு பெண்கள் பக்கம் தான் அதிகமான சட்டங்கள் வந்து இருக்கு. பெண்களுக்கு ஃபேவரா தான். இந்த சொசைட்டி வந்து அந்த சட்டத்தை யாரும் இது பண்றது இல்ல. அதாவது ஒரு சொசைட்டியா இருக்கிறப்போ பெண்ணை ஈஸியா பிளேம் பண்ணிடுறாங்க, அதுதான். ஆனா நம்ம ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணாலோ எது பண்ணாலோ ஒரு பொண்ணுக்கு ஆதரவா தான் நிறைய இடங்கள்ல, முக்காவாசி இடங்கள்ல அது மாதிரிதான் நடக்குது. ஆனா ஒரு சொசைட்டின்னு வரப்ப, ஒரு ஊருன்னு வரப்ப, ஒரு சின்ன இடமா இருக்கிறப்போ ஒரு ஈஸியா ஒரு பொண்ணை வந்து பிளேம் பண்ணிடுறாங்க, இமோஷனலா அட்டாக் பண்ணிடுறாங்க. சோ வந்து இப்போ அந்த அக்கா சொன்ன பாயிண்ட்ல இருந்து ஒன்னு எடுக்கிறேன். பட் என்ன அப்படின்னா, அவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷன் போனா ஆக்ஷன் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் நான் என்ன ஃபீல் பண்றேன் அப்படின்னா, மோஸ்ட்லி வந்து போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கேஸே போறது இல்ல. நிறைய இடத்துல வந்து நடக்கிற சிச்சுவேஷன் என்னன்னா, இப்ப வந்து ஒரு ப்ராப்ளம் நடக்குது ஒரு பொண்ணுக்குன்னா, மேபி அந்த பொண்ணே ஃபர்ஸ்ட் வந்து நாம தப்பு பண்ணிருப்போமோ, நாம அங்க போயிருக்க கூடாதோ, நாம அதை பேசியிருக்க கூடாதோ, நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்க கூடாதோ அப்படின்னு நினைக்கலாம். அதை தாண்டி சில டைம் வந்து அந்த பொண்ணு வந்து இல்ல நாம வந்து அப்படி இல்ல, நம்ம பண்ணது கரெக்ட் தான், பட் வந்து அந்த சைட்ல இருந்து ப்ராப்ளம் இருக்கு, இல்ல அவங்க வந்து ஏதோ பண்ணாங்க அப்படின்னு அவங்க நினைச்சா அந்த பொண்ணு வந்து போய் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட, இல்ல அவங்க யாராச்சும் அவங்க தெரிஞ்சவங்க கிட்ட, இல்ல அவங்க அண்ணாட்ட யார்ட்டையாச்சும் அந்த மாதிரி சொன்னா அவங்க வந்து மேபி சப்ரஸ் பண்ண சான்சஸ் இருக்கு. அவங்க வந்து இல்ல இந்த மாதிரி வந்து போனா நம்ம பேர் என்ன ஆகுறது, போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் நம்ம ஃபேமிலி பேர் போயிட்டா என்ன ஆகுறது, உன்னை யார் கல்யாணம் பண்ணிப்பா, இது அதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. சோ வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பொண்ணுங்களுக்கு வந்து ஒரு நல்ல போல்ட்னஸ் கொண்டு வர மாதிரி சம்திங் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதை பண்ணா வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட்லி நாம வந்து இன்ஃபீரியரா ஃபீல் பண்றது பண்ண மாட்டோம். அண்ட் நம்ம வந்து அந்த மேல் டாமினன்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அக்செப்ட் பண்றதுனால தான் அந்த டாமினன்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, சூப்பர், ரொம்ப அழகா பேசினாங்க. நான் கூட இந்த செகண்ட் ரவுண்ட் முடியல ஹர்ஷினி தான் வின் பண்ணான்னு அறிவிச்சிடலாமான்னு நினைச்சேன். கடைசி நேரத்துல சஞ்சு சாம்சன் டீம்ல இன்னொருத்தங்களும் ரெடியா இருந்தாங்க, அவங்கள்ட்ட போயிரலாமா ராஜேஷ்? ஓகே. I'm Kirtana from Computer Science. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன அப்படின்னா, இப்போ நம்ம கண்ட்ரில இருந்து வேற கண்ட்ரிக்கு போற ஃபீமேல்ஸ் கூட நிறைய இந்த வெப்சைட் ஒரு இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரில என்ன சொல்றாங்கன்னா, இங்க இருக்க அளவுக்கு சேஃப்டி வந்து நம்ம கண்ட்ரில இல்ல. ஆஸ் அ ஃபீமேலா இங்க இருந்து வேற கண்ட்ரிக்கு போன ஃபீமேல் கூட சொல்றாங்க, இந்த இடத்துல இருக்க பாதுகாப்பு வந்து எனக்கு நம்ம கண்ட்ரில இல்லன்ட்டு. இப்போ ஹியூமன்ஸா ஜல்லிக்கட்டுக்காக நம்ம எல்லாரும் ஒண்ணு கூடுன நம்மளால நம்ம பாதுகாப்புக்காக ஒரு இடத்துல வந்து சேர முடியல. எங்களுக்கு இந்த சட்டம் இந்த இடத்துல மாறியே ஆகணும்னு அழுத்தமா ஏன் நம்மளால சொல்ல முடியல அப்படிங்கிற கொஸ்டின் எனக்கு ரொம்ப நாளாவே இருந்துட்டு இருந்தது. சோ சட்டம் வந்து இன்னும் ரொம்ப கடுமையாக்கப்படணும். ஏன் அதர் கண்ட்ரீஸ்ல அந்த செகண்ட் அவங்களுக்கு தண்டனை கொடுக்கறாங்க, இங்க ஏன் அத்தனை? ஒரு டெல்லியில டாக்டர் ஒரு இவங்க வந்து ரேப் பண்ணி கொல்லப்பட்டவங்க இன்ன வரையும் அந்த கேஸ் போயிட்டு இருக்கு, ஏன் அதை க்ளோஸ் பண்ணல?
கொல்கத்தா விஷயம் சொல்றீங்க. எஸ் மேம், கொல்கத்தாவோட விஷயம் தான் சொல்றேன். ஏன் அது வந்து அந்த இடத்துல பேசப்பட மாட்டேங்குது? ஒரு 6 மந்த்ஸ் முன்னாடி வரையும் பேசிட்டு இருந்தாங்க. இப்போ நம்மளும் அதை ஸ்டாப் பண்ணிட்டோம். ஏன்னா அது வேற நியூஸஸ் நமக்கு வருது. சோ ஹியூமனா அல்ல ஃபீமேலா நமக்காக நாம நிக்கணும், நம்ம போராடணும் கண்டிப்பா. இல்லைன்னா இந்த சட்டம் வந்து மாறாதோ அப்படின்னு எனக்கு தோணுது. நமக்கு நாமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்காக நீங்க தான் வாய்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே